கைலாய மலைய தூரத்துல பார்த்த உடனேயுமே காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமாங்க? அவங்க அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்த நம்மளுடைய கால் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைகீழா நடந்து போயிருக்காங்க. இப்படி தலைகீழா எலும்பு வடிவத்துல காரைக்கால் அம்மையார் வர்றதை பார்த்துட்டு உமையம்மை கேட்டிருக்காங்க, இந்த அன்பை நான் என்னன்னு சொல்றது, இந்த உருவத்துல இந்த அன்புல இப்படி வர்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்மோட சிவபெருமான் கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமாங்க? இவங்க யாரு தெரியுமா? இவங்க நம்மை பேணும் அம்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறப்பு இறப்பு இருக்காங்க சிவபெருமானுக்கு இல்லங்க, அவரு பிறப்பு இறப்பு அற்றவர். அப்படி பிறப்பு இறப்பு இல்லாதவருக்கே அம்மையானாங்க. யாரு? நம்மோட காரைக்கால் அம்மையார். காரைக்கால்ல பிறந்ததுனாலையும் சிவபெருமானே அம்மையே என்று அழைத்ததாலும் அவங்க காரைக்கால் அம்மையார் ஆனாங்க அன்னையில இருந்து.